Praise the Lord Church. உங்கள் எல்லோரையும் பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? I think 2 days ago நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த லாக்டவுனை they have extended up to May 12. சரி, மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் we are still under lockdown period. ஸோ அது வரைக்கும் நம்ம சர்ச்சில் நம்ம கூடி வர முடியாது. ஸோ ஐ அஸ்யூம், நான் நினைக்கிறேன் சர்ச்சில் ஃபிசிக்கலாக நம்ம கூடி வர்றதுக்கு 6வது மாதம் ஆயிரும். சரியா, 6வது மாதம் ப்ராபபிளி த ஃபர்ஸ்ட் வீக். அது வரைக்கும் இந்த யூடியூப் மூலியமாக தான் பாஸ்டர் வசனத்தை நான் ஷேர் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒன்று, அஃப்கோர்ஸ் I really wanted to see all of you. Pastor also must be very patient. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது நல்ல டைமை பிள்ளைகளோடு ஃபேமிலியோடு நீங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் உங்களுக்கு வராது. இந்த காரியத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வரேன். ப்ளீஸ் do not miss this opportunity. Spend quality time with your beloved family. That is very important. That is one thing. ரெண்டாவது தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், இந்த நாட்களில் நமக்கு நிறைய நேரம் இருக்குது வீட்டில். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சரியா, நிறைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம், பைபிளை நீங்கள் வாசிக்கலாம், நிறைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம். அதிகமாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அதே சமயத்தில் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சரியா, உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். Pray for one another, pray for church, pray for pastor. உலகத்திலே பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்காக, எல்லா தேசத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். Alright, that is very important. நான் இன்றைக்கு பாஸ்டர் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நான் இருக்கிறேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யாக்கோப் 4ஆம் அதிகாரம் வசனம் 8லிருந்து 9வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். We are going to meditate the book of James chapter 4 verse 8 and 9. சரி, இன்னைக்கு பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் குறித்து நான் உங்களோடு நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். I strongly believe இது ஏதோ நான் என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் இந்த வசனத்தை நான் பேசல. இந்த வசனத்தை இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் தொடர்ந்து மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. So please take this message is in fact from the Lord. சரி, அப்படியாக அந்த விசுவாசத்தில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்கள் என்றால், சரியா, மனம் திரும்பி நீங்களும் நானும் வாழும் பொழுது நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நம்ம பலப்பட முடியும், தொடர்ந்து நம்ம வளர முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் கடைசி வரைக்கும் பேபிஸாக தான் இருக்க ஆசைப்படுறாங்க, குழந்தையாக தான் இருக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை நீங்க படிச்சீங்கன்னா பவுல் நமக்கு தெளிவா சொல்றாரு, குழந்தையாய் இல்லாதபடிக்கு, சரியா, மாம்சத்தை சாப்பிடுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் கடைசி வரைக்கும் நம்ம பேபி லெவல்ல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மெச்சூரிட்டி லெவல், அடுத்த லெவலுக்கு நம்ம வர வேண்டும். ஆக என் அன்பு பிள்ளைகளை, அடுத்த லெவல், சரியா, அந்த மெச்சூரிட்டி லெவலுக்குள்ளாக நம்ம வரணும்னா, சரியா, அதுல ஒரு முக்கியமான பாடத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த பாடத்தை நீங்களும் நானும் மாஸ்டர் பண்ணணும். ரிப்பெண்டன்ஸ், இந்த காரியத்தை நாம் இன்றைக்கு நாம் கற்று நாம் அறிவோம். ரைட், நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்ன ஏன் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகின் வித் த ரிப்போர்ட்ஸ். அந்த COVID-19 ரிப்போர்ட்ஸை நான் உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்றேன். சோஃபா, சரியா, 2.8 million people have been confirmed positive, have been affected by this virus. Alright, இதுவரைக்கும் 2.8 மில்லியன் ஜனங்கள், சரியா, உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் காரியம், இட்ஸ் a big thing, it's a big amount. நீங்க யூகித்து பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த 2.8 மில்லியன்ல வேர்ல்ட் வைட் 197 டெத், அதாவது 197,000 பேரு மாற்று போயிட்டார்கள். அது பெரிய ஒரு தொகை. இது பெரிய ஒரு அழிவு. I see, as far as I know, சரியா, என்னுடைய காலகட்டத்தில் பாஸ்டருக்கு வயசு 45 வயசு.
ஓகே, என்னுடைய டைம்ல வந்து சுனாமி, அச்சியில வந்து சுனாமி வந்து அந்த டைம்ல வந்து ஏறக்குறைய 250,000 people died. அதுக்கு பிறகு வந்த ஒரு பெரிய ஒரு 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 தாக்கம் என்று சொன்னால் இந்த COVID-19. so far 197 people has died. ஓகே, அதே சமயத்தில் மலேசியா தேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,600 people பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 5,600 பீப்புள்ல வந்து 96 பேரு மாண்டு போயிட்டார்கள். சோ எல்லாருக்கும் தாக்கம், எல்லாருக்கும் பாதிப்பு. மலேசியா தேசத்துல மாத்திரமல்ல, சரியா, உலக ரீதியில நீங்க எடுத்துக்கிட்டால் எல்லாருக்கும் தாக்கம். ஆக இந்த தாக்கம் மத்தியில, சரியா, இந்த பேண்டமிக் மத்தியில கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? ஐ திங்க் அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நன்றாய் கவனிங்க. பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் பேசுகிறார். பஞ்சம் காலத்துல கர்த்தர் அதுக்கு ஏற்ற செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாரு. சரியா, போராட்டம் நாட்களிலே அதுக்கு ஏற்ற செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாரு. வெற்றி நாட்களிலே அதுக்கு ஏற்ற ஒரு செய்தியும் பாடத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆக கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கு அன்பு பிள்ளைகளை, இந்த பேண்டமிக் மத்தியில கர்த்தர் உங்களோடு என்னோடு கர்த்தர் என்ன பேசுகிறாரு? சரியா, இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். What is the lesson that God is teaching to you? God is teaching to me. What is the lesson God is teaching to all the believers? சரியா, எல்லா விசுவாசிகளோடு கர்த்தர் என்ன பேசுறாரு? என்ன செய்தியை நமக்கு கொடுக்கிறாரு? என்ன லெசன் நம்ம கற்று அறிய வேண்டும்? சரியா, this is something very important for us to ask ourselves. நீங்க டேவிடோட லைஃபை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பாஸ்டர் கூட வந்தீங்கன்னா, ரைட், the book of 2 Samuel chapter 21 verse 1, 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது ராஜா, தாவீது அவன் அரசனாய் வந்த பிறகு இஸ்ரவேல் நாட்டுல வந்து 3 வருஷம் பஞ்சமா, 3 வருஷம் வானம் மூடப்பட்டுருச்சு. சரியா, பூமிக்கு மழை பெய்யல. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அந்த டைம்ல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பொதுவாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அநேக விசுவாசிகள் வந்து, அநேக யூதர் ஜனங்கள் வந்து வயல்ல வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ மழை பெய்யலனா எப்படி ஆடு மாடுகளை மேய்க்கிறது? மழை பெய்யலனா எப்படி வயல்ல போய் வேலை செய்கிறது? எல்லாரும் மாண்டு போயிருவோம். அப்போ 3 வருஷம் மழை பெய்யல. டேவிட் என்ன பண்ணினாரு? தேவ பிரசன்னத்துல போய் தன்னை தாழ்த்தி அமர்ந்து கர்த்தருடைய முகத்தை தேடி, அந்த வசனம் சொல்லுது, நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், David sought the face of the Lord and the Lord said. அப்படி என்றால் தேவ பிரசன்னத்துல போய், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்றீங்க? இந்த காலகட்டத்தில் என்ன செய்தி, என்ன மெசேஜ் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் கேள்வி கேட்கிறான். அப்போ கர்த்தர் அவனோடு தெளிவாய் பேசினார். நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே நான் கொடுக்கின்ற பாடம் என்னது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் பேசுகிறாரு. டேவிட் அந்த பாடத்தின் மூலியமாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தான். அதுக்கு பிறகு மழை பெய்தது. சரி, அப்படியாக தான் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்களில, இந்த பேண்டமிக் மத்தியில கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகின்ற காரியம் என்ன? ரிப்பெண்டன்ஸ் குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. இதை நாம் கற்று நாம் அறிய வேண்டும். இது விளையாட்டு காரியம் அல்ல. சரியா, இந்த பாடத்தை நீங்களும் நானும் கற்று அறிந்தால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் மூலியமாய் கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்க இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம குழந்தையா இல்லாதபடிக்கு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற இருக்கிறாரு. சோ அந்த பாடத்தை நாம் இப்பொழுது தியானம் பண்ண போகிறோம். இப்பொழுது பாஸ்டர் கூட வாங்க, யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை நாம் படிப்போம். நான் ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Come near to God and He will come near to you. Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Grieve, mourn, and wail. Change your laughter to mourning and your joy to gloom.
தமிழ்ல வாசிக்கிறேன். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லி அந்த 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்க யாக்கோப்புடைய டோன, யாக்கோப்பு வந்து அந்த கடினத்தை அந்த 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 நிருபத்தை அவன் எழுதும் பொழுது எந்த ஒரு ஃபீலிங்ல அவன் எழுதுறான்னா ரொம்ப கடினமாக எழுதுகிறதை நீங்கள் உணர முடியும். அந்த வசனத்தை நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரியுது, ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு வெறியில, ஒரு கோபத்துல கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடினமான வார்த்தை அவர் என்ன பண்றாரு, உபயோகப்படுத்துறாரு. பாவிகளே என்று சொல்லி கிறிஸ்தவர்ல பார்த்து அவர் எழுதுறாரு, அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறார். நார்மலி பவுல் வந்து நிருபத்தை எழுதும் பொழுது, மற்ற விசுவாசிகள், மற்ற நீதிமான்கள் நிருபத்தை எழுதும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுதுவார்கள். நீதிமான்கள், தேவனுடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நல்ல வகையில நல்ல வசனத்தை சொல்லி எழுதுவாங்க. இங்க வந்து அந்த டோனை பார்க்கும் பொழுதே சரி ரொம்ப கடினமாக அவர் சொல்லி எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். நான் ஏன் அங்க வந்து கடினமாக எழுதுறாருன்னா, அங்க இருந்த விசுவாசிகள் அந்த நாட்களிலே, அந்த யூதர் கிறிஸ்தவர்கள் எப்படியாக வாழல, தேவனுடைய விருப்பத்தின்படி அவர்கள் வாழவில்லை. தேவனுடைய இஷ்டத்தின்படி, தேவனுடைய சத்திய வசனத்தின்படி, சரியா, தேவனுடைய ஆசையின்படி அவர்கள் என்ன பண்ணல, வாழல. ஆகையால் அவர் என்ன பண்ணுகிறார், கடிந்து கொள்ளுகிறாரு. நான் தேவனுடைய விருப்பம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், சரி, கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து தேவன் விரும்புகின்ற காரியம் என்னதுன்னா 2 காரியம் இருக்குது பைபிள்ல. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். when talking God வந்து நம்ம இடத்துல 2 காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல லேவியாகமம் புத்தகம் வசனம் 19:2, லெவிட்டிகஸ் 19:2 படிச்சீங்கன்னா, be holy because I the Lord your God am holy. நான் பரிசுத்தமாய் இருக்கின்ற வண்ணமாக நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தேவ ஜனத்தை பார்த்து சரியா கொடுத்த ஒரு கட்டளை என்ன, நீங்கள் என்னை போல சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகளை பார்த்து அந்த வார்த்தை கட்டளையாக கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா பவுல் வந்து இன்னொரு விளக்கத்தை சொல்றாரு, விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், சரியா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், 2 Corinthians chapter 3 verse 18, we are being transformed into his image. அதாவது விசுவாசிகளை பார்த்து, கொரிந்து சபையை பார்த்து அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அப்படி என்றால் இந்த மாற்றம் மாற வேண்டும் என்றால் என்ன அர்த்தம், being transformed என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்தவர்களுடைய சரியா அந்த விசுவாசிகளுடைய குணங்கள், அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் எப்படியாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் மாற வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது நம்ம எல்லாரும் பாவிகள், சரி, இன்னும் வந்து அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து இன்னும் அடையல, இன்னும் அந்த பரிபூர்ண ஸ்தானத்துக்குள்ள நம்ம இன்னும் போகவில்லை, இன்னும் அடையவில்லை. ஆக நம்ம படிப்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தத்திலே நம்ம வாழும் பொழுது சரியா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய பரம அழைப்பு, சரியா. That is the ultimate calling that all the Christians have received from God. Very important. அதுதான் நம்மளுடைய லைஃப் ஆம்பிஷன் ஆக இருக்கணும். இப்ப கேள்வி, அது அந்த 2 காரியத்தை நம்ம அடைய வேண்டும் என்றால் பரிசுத்தம், இன்னொரு பக்கத்துல இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்னா அதோடைய வழி என்னது, அததான் யாக்கோப் என்ன பண்றாரு, விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. மனம் திரும்புதல், ரிபென்டன்ஸ் சப்ஜெக்ட். why இந்த சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஏன் ஒவ்வொரு நாளும் சரியா தேவனிடத்துக்கு வந்து பாவ அறிக்கை செய்து நம்ம வாழ வேண்டும் என்றால் சரியா அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது, பிகாஸ் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவிகளாக இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாவம் செய்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவன் நான்,
உண்மை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவி பெற்றுட்டோம். இருப்பினும் அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறபடினால் நம்ம தடுமாறி நம்ம விழுந்து போகிறோம், பாவத்தில் நம்ம விழுந்து போகிறோம். அப்போ பாவத்தில் விழுந்து போகிற கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து நம்ம வாழும் பொழுது பரிசுத்தத்தை நம்ம அடைகிறோம். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறிவிடுகிறோம். அது மறந்து போக கூடாது. தட்ஸ் வை அங்க யாக்கோப் என்ன பண்ற, அந்த பாடத்தை நமக்கு டீச் பண்றாரு. அகைன் பாஸ்டர் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் தேவன் இந்த பேண்டமிக் மத்தியில சரி, இந்த மாதிரி போராட்டம் பிரச்சனை மத்தியில கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறாரு? ஒருவேளை நம்ம எல்லாரும் தேவனுடைய விருப்பத்தின்படி அந்த ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம அடையாம, பரிசுத்தத்தை நம்ம அடையாம, அவரை போல நம்ம மாறாம இருக்கலாம். இந்த டைம்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓகே, மனம் திரும்பி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? அந்த வகையில ஒரு growth கர்த்தர் நமக்கு கொண்டுட்டு வர போகிறார் என்று சொல்லி நமக்கு டீச் பண்றாரு. நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். என்னுடைய பாயிண்ட் நான் போகிறதுக்கு முன்ன, இயேசு ஒரு நாள் சீடர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டார்கள், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அந்த பரமண்டல ஜெபத்தை சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, the Lord's prayer. அந்த Lord's prayerல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான பாடத்தை, ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்று ஒன்றாய் இயேசு சொல்லி கொடுக்கிறாரு. ரைட்? அதுல ஒரு முக்கியமான அங்கம் என்னதுன்னா பாவ அறிக்கை. பாவ அறிக்கை குறித்து பரமண்டல ஜெபத்துல இயேசு சொல்றாரு. நன்றாய் கவனிக்கணும். பரமண்டல ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாள்தோறும் செய்ய வேண்டிய ஜெபம். நாள்தோறும் நீங்க ஜெபிக்கும் பொழுது, பரமண்டல ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் பொழுது பாவ அறிக்கையை நீங்க என்ன பண்ணுகிறீங்க, செய்கிறீங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியுங்கள், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியுங்கள். Forgive us our debts as we also have forgiven our debtors. பாருங்க, இது பரமண்டல ஜெபம். பரமண்டல ஜெபம்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஐடியா என்னது? தினந்தோறும் நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நீங்க உபயோகப்படுத்த வேண்டும். அப்போ அந்த ஜெபத்திலே கர்த்தர் இன்சர்ட் பண்ணி நமக்கு டீச் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கையை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தத்தை அடைய முடியும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற முடியும். அதுதான் நம்முடைய மேலான நோக்கம், நம்முடைய இதய துடிப்பு, வாஞ்சையாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளை, மனம் திரும்புதல்னா என்ன அர்த்தம்? அதை இப்பொழுது நம்ம தியானம் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை ரிப்பென்டன்ஸ்? நன்றாய் கவனிங்க. பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையில பைபிள் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஆல்வேஸ் ரிமெம்பர், whenever you want to study on this topic repentance, அதிலே ரெண்டு காரியம் அடங்கி இருக்குது. முதல் காரியம், முதல் பகுதி இப்பொழுது பாஸ்டர் சொல்றேன். Firstly, repentance என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பைபிள் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் என்னது? Realizing one's mistake and to confessing. அதாவது முதல் காரியம் repentance, மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்கிறது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்கிறது. இரண்டாவது, உணர்ந்த பிறகு அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறது, கன்ஃபெஸ் பண்ணுகிறது. இரண்டாவது காரியம் பாருங்க. இதை நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணத்தை நான் பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து நான் விளக்கி நான் சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் கெட்ட குமாரன் கதை நமக்கு தெரியும். ஓகே, the prodigal son, the parable of the lost son. இது எங்க வாசிக்கலாம்? லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 17 21 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நல்ல ஒரு விளக்கம் அங்க இருக்குது. சரியா? அந்த கெட்ட குமாரன் பெரிய தப்பு பண்றான். என்ன தப்பு பண்றான்? அப்பா கிட்ட இருந்து சொத்து கேட்கிறான். அவனுக்கு வர வேண்டிய ஒரு பகுதி, என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட உரிமையோடு அவன் கேட்கிறான். நன்றாய் கவனிங்க. அந்த நாட்களில் இயேசு நமக்கு இந்த கதையை சொல்லும் பொழுது, அந்த யூதர் ஜனங்கள் மத்தியில சொல்லும் பொழுது, அந்த டைம்ல சரி, எப்பொழுது அப்பாவுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு வரோம்னா
அப்பா செத்து போன பிறகுதான் பிள்ளைகளுக்கு முறையான அந்த அந்த சொத்து வரும். எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்தந்த பகுதி சொத்து வரும். இங்க இந்த கெட்ட குமாரன் என்ன பண்றான், அப்பா உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிற அப்பாவை பார்த்து சொல்றான், எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றான். அப்படி என்றால் அவன் என்ன சொல்ல வரனா, உங்களுக்கும் எனக்கும் உறவில்லை, நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம், எனக்கு கொடுக்கறத நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப என்ன பண்றான், அப்ப அந்த கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தி சொத்தை பிரிக்க சொல்றான். அப்போ நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இவன் செஞ்ச பாவம், இவன் செஞ்ச தவறு பெரிய தவறு. அதுக்கு பிறகு இந்த கதையை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா, அப்பாவை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, சரியா எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமாக போய் மற்ற ஊர்ல போய் வாழும் பொழுது பாவத்துல போய் மாட்டிக்கொள்றான். சரியா உலக இன்பத்துல போய் அவன் ஒரு பாவியாக வாழ்ந்து வேசித்தனத்துல ஈடுபட்டு, சரியா கடைசியில எல்லா சொத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான், தவறு பண்ணிட்டான். சரியா? ஆனா அந்த பெஸ்ட் திங், நன்றாய் கவனிங்க, இவன் ஒரு கேடு கட்ட ஒரு கொடுமையான ஒரு பாவியா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில இருந்து நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்று அறிய முடியும். அதுதான் இயேசு இந்த ஓமியை சொன்ன காரணம் என்ன, அந்த பாவியோடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை கற்று அறிய வேண்டும். He knows how to repent. He knows how to repent. அந்த repentant சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, அதை கற்று அறியணும்னா கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்று அறியலாம். என்ன பண்ணுனா, நீங்க 17வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரு பகுதி நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். When he came to his senses, அதாவது தமிழ்ல என்ன அர்த்தம்னா, அவன் உணர்றான், ஒரு ஒரு உணர்வுக்குள்ளாக வரான். என்ன உணர்வு, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்றான். பாத்தீங்களா, அதுதான் அந்த ரிப்பெண்டன்ஸ் உடைய ஆரம்பம். when he came to his senses. ஒன்னு. ரெண்டாவது, உணர்ந்த பிறகு மறுபடியும் என்ன பண்றான், 21வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, the son said to him, to the father, Father, I have sinned against heaven, against you. I am no longer worthy to be called your son. அவன் என்ன சொல்றான், அப்பா வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என்ன அப்பாவை பார்த்து என்ன சொன்னா, பரத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த பாவ அறிக்கையை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He confessed to the father. சரியா, ஒரு வெக்கம் இல்லாம அவன் என்ன சொல்றான், நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறான். ஒன்னு, பாவி என்று சொல்லி உணர்கிறது, நான் பாவி என்று சொல்லி உணர்கிறது. இரண்டாவது, பாவ அறிக்கையை பண்ணுகிறது நாம் பார்க்கிறோம். ஒன்னு, என் அன்பு பிள்ளைகளை, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும். சரியா, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாய் வாழும் பொழுது மிக மிக ஒரு கடினமான ஒரு பகுதி என்னதுன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பொழுதும் எங்க மனைவி தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, எப்பொழுதும் என் பிள்ளைங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய தப்பு இல்லை, என்னுடைய பாஸ்டருடைய தப்பு, என்னுடைய பிரச்சனை இல்லை, இது நண்பனுடைய பிரச்சனை சொல்லி எப்பொழுதும் மற்றவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி காண்பிப்போம். சரியா, we always we point that only others, அவங்களுடைய மிஸ்டேக் என்று சொல்லி நம்ம அதுதான் மனுஷனுடைய சுபாவம். நம்மளுடைய தவறை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்னொரு உதாரணம், பழைய ஏற்பாட்டில் நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. You turn with pastor to book of Psalm 51 verse 2 to 5. சங்கீதம் 51வது சங்கீதம் வசனம் 2ல இருந்து 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நான் இந்த சங்கீதத்தை எழுதினவன் யாரு, தாவீது அரசன், தாவீது ராஜா. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், பெரிய பாவத்தை பண்ணிட்டான். 2 பாவம். ஒன்னு, கொலை பண்ணிட்டான், பத்ஷிபாவுடைய கணவனை கொலை பண்ணிட்டான். ரெண்டாவது, பத்ஷிபா கூட விபச்சாரம் பாவம் செய்தான் என்று சொல்லி பைபிள் நமக்கு சுற்றி காண்பிக்குது. பழைய ஏற்பாடு நடந்த ஒரு சம்பவம். நீங்க பாருங்க, இந்த தாவீது அரசன் பாவம் செய்த பிறகு, பெரிய தவறு செய்த பிறகு அவன் அங்கே சரியா மனம் திரும்புகிறான்.
ரிப்பெண்ட் பண்ணுகிறான். அதுதான் பாஸ்டர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகின்ற அந்த முக்கியமான பாயிண்ட். அந்த சங்கீதம் 51க்கு வந்தீங்கன்னா எப்படி அவன் மனம் திரும்புகிறான் என்று சொல்லி நமக்கு ஆவியானவர் நமக்கு சுற்றி காண்பிக்க, நமக்கு டீச் பண்றாரு. அதுல 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், வாஷ் அவே ஆல் மை இனிக்விட்டின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்னுடைய அக்கிரமம் என்று சொல்றான். அடுத்தது and cleanse me from my sin, ஏன் பாவம் என்று சொல்றான். for I know my transgression, என் மீறுதல், என்னுடைய மீறுதல் என்று சொல்றான். and my sin is always before me, against you. verse 4, against you only have I sinned and done what is evil in your sight, so you are right in your verdict and justify when you judge. verse 5, surely I was a sinful at birth, sinful from the time my mother conceived me. நீங்க பாருங்க, தாவீது அங்க என்ன சொல்றான்? my iniquity, my sin, my transgression, surely I was sinful at birth. அதாவது தமிழ்ல என்னுடைய அக்கிரமம், ஏன் பாவம், ஏன் மீறுதல் என்று சொல்லி கர்த்தரிடத்துல பச்சையாய் தன்னுடைய இருதயத்தை திறந்து, நான் தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே, வேற யாரும் இல்ல, பட்சிபா இல்ல, பட்சிபாடைய கணவன் அல்ல, அவன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல சரண்டர் பண்றது நம்ம பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, டேவிட் அகெயின் சரி அந்த கெட்ட குமாரனை போல என்னுடைய தப்பிதங்கள், நான் தான் பாவி, நான் தான் பாவம் பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவரே தயவா என்னை மன்னிங்க என்று சொல்லி பாவ அறிக்கை செய்கிறது நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கெட்ட குமாரனை போல, தாவீது ராஜா போல மாற முடியுமா? அவர்களுடைய இருதயம் நமக்குள்ளாக இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று வாயை திறந்து அவன் சொல்றானோ, என்ன அர்த்தம்? அவன் வளர்ந்த கிறிஸ்தவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அதோடைய அர்த்தம். நிறைய கிறிஸ்தவர்கள் குழந்தையாய் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் குழந்தையாய் இருக்கிறார்கள், முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்னு வெரி ஈஸி. ஒன் வே, when you see Christians say my fault, என்னுடைய தப்பு என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அவன் தேவனோடு நெருங்கி இருக்கிறான் என்று. சரியா? அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லி பைபிள் நமக்கு சுற்றி காண்பிக்குது. நீங்க பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி அடைந்தவன். பவுல் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவன், 3வது வானத்துக்கு எடுக்கப்பட்டவன். அப்படி போன்ற உன்னத ஒரு பெரிய அனுபவம் அவனுக்கு, நல்ல அனுபவம் கர்த்தரோடு அவனுக்கு இருந்தது. அப்படி போன்ற பவுல் என்ன சொல்றாரு? நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறாரு. நான் பிரதான பாவி. இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை பார்த்து சொல்றாரு, இதுக்கு பிறகு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மற்றவங்களுடைய குற்றத்தை நாம் தேடாத படிக்கு, பார்க்காத படிக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்ந்து நாம் வாழ வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை நான் சொல்லுகிறேன். இந்த MCO டைம்ல, இந்த லாக்டவுன் டைம்ல, ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் குவைட் டைம். ஃபர்ஸ்ட்லி, முதலாவது நீங்க என்ன பண்ண வேண்டும்? சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், வீட்டில் we tend to be very busybody. இன்னைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு என்ன சொல்றாரு? இந்த சந்தர்ப்பம் நான் கொடுத்திருக்கிறேன், இந்த சந்தர்ப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். முதலாவது, நம்மளுடைய அறைக்குள்ளாய் போய் கதவை பூட்டி, சரி, உங்களுடைய ரூமுக்குள்ளாக போய் லாக் த டோர். யூ மஸ்ட் ஃபால் prostrate before God. கர்த்தர் இடத்துல சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை திறந்து காட்டுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உங்க உள்ளத்தை திறந்து காட்டுவாரு. ஆவியானவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதுல ஒரு முக்கியமான பொறுப்பு என்னது? யோவான் 16:8 வாசிச்சீங்கன்னா சரியா, and when he has come he will convict the world of sin. அதாவது ஆவியானவருடைய
முக்கியமான பொறுப்பு என்னது? நம்மளுடைய பாவத்தை உணர்த்துகிறவர் ஆவியானவர். சோ உங்க அறைக்குள்ளாய் போய் தெய்வ பிரசன்னத்துல அமைதலாய் அமர்ந்திருந்து கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தை நீங்க திறந்து காட்டுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை உணர்த்துங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு ஒன்று ஒன்றாய் சுற்றி காண்பிப்பாரு. நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எவ்வளவு பெரிய பாவி, நம்ம எவ்வளவு தவறான வார்த்தையை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், தவறான பாதையில நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சுற்றி காண்பிக்கும் பொழுது அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க? ஒன்று ஒன்றாய் எழுதுங்க. எழுதின பிறகு கர்த்தரிடத்துல பாவ அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலே நான் விடுதலை ஆக வேண்டும். நான் ரொம்ப வாய் பேசுற ஆண்டவரே, நீ மன்னிங்க. ஆண்டவரே, எனக்கு ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிட் இருக்குது. ஆண்டவரே, அதிலே நான் வெளியே வரணும். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கின்ற குணம் ஆண்டவரே தவறான குணம் இருக்குது, அதை மாத்துங்க. என்னுடைய கேரக்டர் ஆண்டவரே ராங்கா இருக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க எனக்கு சுற்றி காண்பிக்கிறீங்க. ஆண்டவரே, இதிலே நான் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் வேசித்தனத்தில் நான் ஈடுபடுறேன், அசுத்தமான வாழ்க்கையில நான் வாழ்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ கர்த்தரிடத்தில் நீங்க ஒன்று ஒன்றாய் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒன்று ஒன்றாய் சொல்லுவாரு. ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து சிஸ்டமேட்டிக் நீங்க அறிக்கை செய்து ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி நான் உணர்ந்து நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த டைம்ல ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உங்களை ஆளுகை செய்து உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாரு. பாவத்தை எப்படி மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பலப்படுத்தி உங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவாரு. I feel in the repentance prayer is very important, the lesson very important. Please, சரியா, நமக்கு இன்னும் ஒரு 2 வாரம் நமக்கு டைம் இருக்குது. சரியா, please lock yourself in your room, ask the Lord for forgiveness. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, வெளியப்படுத்துவாரு. தெளிவாய் உங்களோடு கர்த்தர் பேசுவாரு. அதிலிருந்து நீங்க விடுதலை பெற்றீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பரிசுத்தமாய் ஆக்கப்படுவீர்கள். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம மறுரூபமாக படப்போகிறோம். அவரை போல நம்ம மாறுவோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? இந்த வாரத்துல நீங்கள் இதை முதலாவது நீங்கள் செய்ய வேண்டும். அந்த ரிப்பென்டன்ஸ்ல இந்த 2வது பகுதிக்கு நம்ம போக இருக்கிறோம். முதல் காரியம் பாஸ்டர் சொல்லிட்டு, ரியலைசிங் ஒன்ஸ் மிஸ்டேக் அண்ட் டு கன்ஃபெஸ் இட். நான் பாவி என்று சொல்லி உணர்ந்து அறிக்கை பண்ணுகிறது முதல் பகுதி. இப்பொழுது 2வது பகுதிக்கு வருவோம். இந்த ரிப்பென்டன்ஸ் சப்ஜெக்ட்குள்ளாக அடங்கியிருக்கின்ற 2வது காரியம் என்னதுன்னா, ஆங்கிலத்துல இப்படியாக இருக்குது, தமிழ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கி சொல்ல நான் முயற்சி எடுக்கிறேன். Restitution and reconciliation. Restitution and reconciliation. அது repentance உடைய 2வது பகுதி. அப்படி என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? ஓகே, நான் மேபி அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தின் மூலியமாய் அந்த 2வது பகுதியை நான் தமிழ்ல உங்களுக்கு நான் விளக்கி நான் சொல்றேன். இப்பொழுது அந்த நேரடியான அந்த வார்த்தை பாஸ்டருக்கு வரல, நான் பிறகு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் லூக்கா புத்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 8க்கு எல்லாரும் வாங்க. The book of Luke chapter 19 verse 8. நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து சரியா ஒரு தெருவுல நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. சரியா, அவர் தெருவுல அந்த எரிகோ பட்டணத்திலே இயேசு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வரார் என்று சொல்லி அவரை பார்க்கணும், அவரை தொடணும்னு சொல்லி பெரிய கூட்டம் இயேசுவை பார்க்க வந்துட்டாங்க. அதுல ஒரு மனுஷன், குள்ளனான மனுஷன், சரியா, ஷார்ட் மேன் கால்ட் ஜக்கியஸ், சரியா, சகையு. இவன் என்ன பண்றான்? இவனுக்கும் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. ஆனா இவன் கட்டையா இருக்கிறான். He was a very short man. சரி, அது அதிகமான கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறபடி அவனால என்ன பண்ண முடியல, இயேசுவை பார்க்க முடியல. நமக்கு கதை தெரியும். ஒரு மரம் மேல ஏறி அவன் என்ன பண்றான், இயேசுவை பார்க்கிறான். அப்ப இயேசு அந்த தெருவுல நடந்து கொண்டு போகும் பொழுது ஜக்கையஸ் ஒரு மலை அந்த மரம் மேல இருக்கிறான். நேரடியாக இயேசு என்ன பண்ற, அந்த மரம் கீழே நிற்கிறாரு. ஜீசஸ் ஸ்டாப் இம்மீடியட்லி. நேரடியா யார பார்க்கிறாரு? ஜக்கியூஸை பார்க்கிறாரு. பாருங்க, ஜக்கியூஸ் இதுக்கு முன்ன இயேசுவை பார்த்து பேசுனதுல
இதுக்கு முன்ன இயேசு வந்து ஜக்கியஸை பார்த்து நேரடியாக பேசுறது இல்லை. இப்ப அந்த 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 ஜக்கியஸை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு, சகையுவே நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்றாரு. ஜக்கியஸ் கம் டவுன், I want to stay in your house. நான் உன்னுடைய வீட்டுல நான் தங்க போறேன்னு சொல்லி அவனை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நல்லா கவனிக்கணும், இதுக்கு முன்ன இயேசு அவனை பார்த்து பேசுறது இல்லை, இவன் யாருன்னு இயேசுக்கு தெரியாது. ஆனா பேர் சொல்லி இயேசு அவனை கூப்பிடுறாரு. அப்படி என்றால் அதோடைய முதல் அர்த்தம் என்ன, இயேசு நம்ம எல்லாரையும் அறிஞ்சிருக்கிறாரு. நம் யாரு, நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இயேசுவுக்கு முன்பதாக சரியா ஒன்றுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. எல்லாம் அவருடைய பார்வையிலே சரியா நிர்வாணியாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு நாள் இயேசுவோடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது எல்லாம் நாம் செய்த எல்லா பாவத்தையும் சரியா இயேசு பார்க்க கூடியவராக இருக்கிறார். இயேசு அறிகிறவராக இருக்கிறார். இவனை வந்து இயேசு முன்ன பார்த்ததுல பேர் சொல்லி கூப்பிடுறாரு, சகையுவை நீ கீழே இறங்கி வா என்று சொல்லி கூப்பிடுறாரு. உன்னையும் என்னையும் இயேசு நல்லா அறிஞ்சிருக்கிறார். நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அந்தரங்கத்துல என்ன செஞ்சோம், நேத்து என்ன பண்ணணும், 2 வருஷத்துக்கு முன்ன என்ன பெரிய துரோகம் பண்ணுனீங்க, என்ன பேசுனீங்க, எல்லாவற்றையும் அறிந்தவர் என் அப்பன் இயேசு நல்லவர். அவனை பார்த்து கீழே இறங்கி வர சொல்றார். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை இயேசு அவனை பார்த்து சொன்ன பிறகு அநேக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஏன் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், இவன் பெரிய பாவி, இவன் பொய்யன், சரியா பயங்கர பொய் பேசுறவன். அதே மாதிரி பொய் மட்டும் இல்ல, அநேக ஜனங்களுடைய பணத்தை இவன் ஏமாத்தி சம்பாதிச்சவன். சரியா, இவன் வந்து ஒரு ஆயக்காரன், he was a tax collector. இவன் என்ன பண்ணிட்டான், சரியான வகையில டாக்ஸை கொலெக்ட் பண்ணல, கூடுதலாக கொலெக்ட் பண்ணி ஜனங்களை ஏமாத்தி வஞ்சித்து சரி இப்பொழுது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பயங்கர ஒரு மற்றவங்களை ஏமாத்துற மனுஷன் யாரு, ஜக்கேயஸ். இயேசுவோட பார்த்து சொல்ற, உன்னுடைய வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தூக்கி போட்டு இருக்கும். ஆரம்பத்தில் அவனுக்கு ஒரு வாஞ்சி இருந்துச்சு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி, எனக்கும் ஒரு விடுதலை வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாஞ்சி இருந்திருக்குது. அவனை பார்த்து அவனுடைய இருதய துடிப்பை பார்த்து உன்னுடைய வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்றாரு. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, இப்போ சக்கேயுஸ்க்கு வந்து ஒரு உணர்வு வந்துருச்சு. ஏன்னா இயேசு கிட்டே நம்ம ஒண்ணுமே நம்ம மறைக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு. இந்த இயேசு, இந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் என்னுடைய வீட்டுக்கு, இந்த பாவியான வீட்டுக்கு வந்துட்டாரு என்று சொல்லி அவனுக்குள்ளாக இப்போது ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. நம்ம எல்லாருக்கும் குற்ற உணர்வு வரும், தப்பு பண்ணிட்டா சரியா நமக்கு குற்ற உணர்வு வரணும். இப்பொழுது அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு, பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், பரிசுத்தமான உள்ள ஒரு இயேசு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரே என்று சொல்லி அவனுக்கு ஒரு பக்கத்துல சந்தோஷம், இன்னொரு பக்கத்துல குற்ற உணர்வு. நீங்க பாருங்க, அங்க என்ன பண்றான், ரிப்பெண்ட் பண்றான், மனம் திரும்புறான். எப்படி ஜக்கேயஸ் மனம் திரும்புறான்னா, நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், chapter 19 verse 8, லூக்கா 19 வசனம் 8. But Zacchaeus stood up and said to the Lord, Lord, here and now I give half of my possession to the poor. And if I have cheated anybody out of anything, I will pay back 4 times the amount. அவன் என்ன சொல்றான், நான் ஏமாத்தி இருக்கிறேன், சரியா ஏமாத்தி நான் சொத்துல நான் சேர்த்துட்டேன், அந்த சொத்துல வந்து பாதி நான் என்ன பண்ணிடுறேன், திருப்பி நான் கொடுத்துட்றேன். யாருக்கிட்ட சொத்தை நான் ஏமாத்தி நான் சொத்து நான் சேர்த்துட்டேனோ அதெல்லாம் நான் என்ன பண்றேன், வித்து பாதிக்கு பாதி நான் கொடுத்துட்றேன்னு சொல்றான். ஒண்ணு. 2வது, ஏமாத்தி நான் சம்பாரிச்சிட்டேன், அந்த ஏமாத்தி சம்பாரிச்சிருக்கிற ஆண்டவரே அதிலிருந்து 4 மடங்கு நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன்னு சொல்லி ரெஸ்டிடியூஷன் செய்யறான். அதாவது சாரி மட்டும் அவங்க சொல்லல, நான் தப்பு பண்ணிட்டு அதை மட்டும் சொல்லல, என்ன தப்பு பண்ணுனா சரி அது நான் திருப்பி நான் என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துறேன் என்று சொல்றான். அதுதான் முழுமையான ரிப்பென்டன்ஸ். ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன். நான் வந்து இப்பொழுது மற்றவங்க கிட்ட கடன் வாங்கிட்டேன், 1000 வெள்ளி நான் கடன் வாங்கிட்டேன். நான் சொன்னது என்னது, 1 மாசத்துல இந்த காசை நான் கொடுத்துறேன்னு சொல்றேன். ஆனா 1 மாசத்துக்கு பிறகு என்னால என்ன பண்ண முடியல,
அந்த கடத்தை நான் கொடுக்க முடியும். ஆனா நான் கிறிஸ்தவன், ஒரு சபையில வந்து ஒரு தலைவனா இருக்கிறேன். ஆல்ரைட், இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஒரு மாசத்துல அந்த கடத்தை நான் திருப்பி நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். கொடுக்க முடியல. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு தில்லுமுள்ளு வேலை செய்யறேன். அந்த பட்டணத்தை விட்டு நான் ஓடி போறேன். அதுதான் நான் ஓடி போன பிறகு இப்போ நான் வந்து இன்னொரு சர்ச்சில் போய் ஒரு நல்ல ஒரு விசுவாசியா இருக்கிறேன். அங்க போய் பாவ அறிக்கையை பாஸ்டர் பண்ண சொல்றாரு. நீங்க எல்லாரும் பாவ அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்றேன், இப்பொழுது எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி 1000 வெள்ளி நான் திருடிட்டு ஊர் மாறி நான் இப்பொழுது சர்ச்சை மாறி நான் ஒரு புது சர்ச்சுக்கு வந்துட்டேன். இப்போ பாஸ்டர் பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு, பாவ அறிக்கை பண்ண சொல்றாரு. நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நான் கடன் வாங்கி இருக்கிற ஆண்டவரே, கடத்தை கொடுக்கல, உண்மையை ஆண்டவரே நான் உண்மையை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி நான் சாரி சொல்றேன் ஆண்டவர்கிட்ட. நான் என்ன பண்றேன், நான் சாரி நான் சொல்றேன். ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்றேன். எல்லாம் கவனிங்க, நான் சாரி சொல்றேன் பாத்தீங்களா, அந்த சாரியை வந்து கர்த்தர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏன்னா அது பாதி ரிப்பென்டன்ஸ் தான். முழுமையா கர்த்தர் வந்து உன்னுடைய பாவ அறிக்கையை வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா நீ ஒப்புரவாகப்படணும். அதாவது நீ என்ன செய்யணும், வாங்கின அந்த 1000 வெள்ளி கடன் இருக்குது பாத்தீங்களா, திருப்பி போய் நீ என்ன பண்ணணும், அவங்க கிட்ட நீ முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட போய் சாரி சொல்லி, இப்போ என்னால 1000 வெள்ளி கொடுக்க முடியல, மாசந்தோறும் 100 வெள்ளி கொடுத்து நான் முடிச்சிடறேன்னு நீங்க சொல்லி நீங்க போய் கடத்தை போய் நீங்க பே பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பேமெண்ட் தான் we call as a restitution. alright, சாரி சொன்னால் மாத்திரம் போதாது, அங்க போய் ஒப்புரவாகப்படணும், செட்டில்மெண்ட் செய்யணும். நான் இந்த தப்பை பண்ணிட்டு வாங்கின கடத்தை போய் நீங்க கொடுக்கறீங்க, கொடுத்து முடிக்கும் பொழுது அதுதான் ரெஸ்டிடியூஷன். அது பேர் தான் ரீகான்சிலியேஷன். அதே காரியத்தை சகவி சொல்றாரு, எங்கெங்கெல்லாம் நான் திருடனோ, நான் எங்கெங்கெல்லாம் நான் ஏமாத்தி ஜனங்களை நான் சம்பாதிச்சேனோ அதெல்லாம் நான் என்ன பண்ணி 4 மடங்கு கொடுத்து நான் செட்டில் பண்ணிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பாவ அறிக்கை சொல்லும் பொழுது அதுக்கு பிறகு இயேசு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவன் ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கிறாரு. அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அவனை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு யாரை நீங்கள் ஏமாத்தி இருக்கிறீங்க, யாருக்கு விரோதமாக நீங்க குற்றம் பண்ணி இருக்கிறீங்க, சாரி சொல்வது ஒரு பகுதி தான், உங்களுடைய தவறை உணர்கிறது ஒரு பகுதி தான். அவர்கள் இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அவங்கள பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், நான் வந்திருக்கிறேன், தப்பு பண்ணிட்டேன், இப்படி நான் பேசி இருக்க கூடாது, இந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி வார்த்தை நான் விட்டுறக்கூடாது என்று நீங்க போய் சொல்றீங்க பாத்தீங்களா, அத தேவன் பார்த்து கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களுக்கு உண்மையான சமாதானம் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக என் அன்பு பிள்ளைகளை, ஒரு வசனத்தை படித்து பாஸ்டர் வந்து முடிக்க இருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். ஆவியானவர் வந்து இந்த வசனத்தை படித்து முடிக்க எனக்கு அந்த வாஞ்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம படிப்போம். படித்த பிறகு ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்க நான் இருக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் வசனம் 14, 2 Chronicles chapter 7 verse 14. இந்த வசனம் வந்து எப்பொழுது எழுதப்பட்டுச்சுன்னா, சோலமன் ராஜா அரசனா இருக்கும் பொழுது, சோலமன் ராஜா தன்னுடைய ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ஆலயத்துக்கு கான்செக்ரேஷன் செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த டைம்ல கர்த்தர் வந்து சோலமன் ராஜாவோடு பேசின ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தங்களை இப்பொழுது நன்றாய் நீங்கள் கேட்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். If my people who are called by my name
will humble themselves, அதாவது என்னோட ஜனம் என் நாமத்தை தரித்தவர்கள் என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது, and pray and seek my face, ஜெபம் பண்ணி என் முகத்தை அவர்கள் தேடும் பொழுது, and turn from their wicked ways, அதாவது அவர்களுடைய பாவத்திலிருந்து சரியா அவர்களுடைய தவறான காரியத்தை விட்டு அவர்கள் விலகி சரியான பாதைக்கு வரும்பொழுது. நன்றாய் கவனிக்கணும். நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம், நல்லது. இந்த காலகட்டத்தில் COVID-19 பேண்டமிக் டைம்ல ரொம்ப ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் நான் சொல்றேன், ஜெபம் ஒரு பகுதி தான். கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு சரியா, and pray and seek my face, that is one side. Another side la கர்த்தர் என்ன சொல்றார், and turn from their wicked ways, ஜெபம் பண்ணி சரியா நம்மளுடைய தப்பிதங்கள், அதாவது இன்னைக்கு நான் பேசின மனம் திரும்புதல், ரிப்பென்ட் பண்ணும் பொழுது அவர்கள் மனம் திரும்பும் பொழுது, ஜெபம் ஒரு பக்கத்துல, தேவனுடைய முகத்தை தேடுகிறது ஒரு பக்கம், இரண்டாவது அவர்கள் மனம் திரும்பி ரிப்பென்ட் பண்ணி அவர்கள் வாழும் பொழுது, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. அப்பொழுது நான் என்ன செய்வேன், அவர்கள் மீது மனம் இறங்கி இந்த நாட்டுக்கு நான் சேமத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை மன்னித்து சேமத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த COVID-19 பேண்டமிக் மத்தியிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற, விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன, நாம் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணி நாம் மனம் திரும்பி சரியான பாதைக்கு நம்ம வர வேண்டும். விட வேண்டிய காரியத்தை நம்ம விட்டுட்டு, தேவன் எதை வெறுக்கிறாரோ அதெல்லாம் விட்டுட்டு தேவ பிரசன்னத்துக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம நாட்டுக்கு கர்த்தர் மன்னிப்பையும், இந்த உலகத்துக்கு கர்த்தர் வேண்டிய சேமத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So make use of this time pandemic. ஓகே, அது மூலியமாய் ஒரு பாடத்தை கற்று அறியுங்கள். மனம் திரும்ப சொல்லுகிறாரு, ரிப்பென்ட் பண்ண சொல்லுகிறாரு சரியா. அதற்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டு அவரை போல நாம் மாறுவோம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உற்சாகமாய் இருங்கள் சரி. அந்த செய்தியை கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Thank you. God bless all of you.